கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரகுராம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. சாருவோட அப்பா தான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தார் இல்லையா, மாயா எங்கேயும் நகலக்கூடாது, அவள் என்ன பண்ணுற ஏது பண்ணுறான்னு வாட்ச் பண்ணு, நாங்கள் வரதுக்குள்ளே அந்த கதவையே பூட்டி விட்டுரு, யார் உள்ளேருந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. டேய் இப்போ தொடரா கதவை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாருவோட அப்பா மாசாக ஒரு ஃபீல் பண்ணுறாரு போல். கதவை திறந்ததுமே எல்லாரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. அங்கே எல்லாம் திருட்டுக்கெல்லாம் மனத்தோட வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பயந்து போய் ஓடுறாங்க. போச்சு நம்ம கூட்டத்தில் இருந்தால் எவனா வந்துட்டு கிளம்பிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு வர்றாங்க. மாயாவை பார்த்தது எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. மாயா வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரகுராம் ஜானகி எல்லாமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் ரகுராம் வந்துட்டு ஜானவே பார்க்குறாங்க. எங்கடி உன்னோட புருஷன் எங்கே அப்படின்னு சொல்ல சாருவோட அப்பா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல இப்போ இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி சொன்னோம்ல, நீங்கள் யாருமே தான் நம்பவே இல்லை, என்னமோ மாயா நல்லவ, அப்படி பண்ண மாட்டா, இப்படி ஆகும் அப்படி ஆகணும் என்னென்னமோ சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா இவளோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா சொல்ல இந்த திக்கா வந்துட்டு பார்வதியெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வர சொல்லிடி, எவனடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அப்படி உன்னோட புருஷன் வர சொல்லு வெளியில் அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு இங்கே என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முழிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு சீனு வெளியில் வர்றாரு. அதை பார்த்துட்டு சீனுவா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமேட்டு ரகுராமும் ஜானகி எல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அந்த சீர் தட்டை கொடுத்து காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்கல்ல, அடப்பாவி இதுக்கு தான் விழுந்து விழுந்து அத்தனை தடவை ஆசீர்வாதம் வாங்கினையா அப்படின்ற மாதிரி ரகுராம் அவங்க முழிச்சு பார்க்க சீனு நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனுவோட அம்மா சாரு அவங்க அப்பா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அப்பா வேற மாப்பிள்ள அப்படின்றாங்க. டே நீ எவ்வளோ மாசாக கொடுத்த, இப்போ பாரு எப்படி தமாசா ஆகிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னமோ ஆஃபருக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி பூசணிக்காய் மாதிரி இருந்துட்டு இவர் பண்ணுற அக்கப்போர் வேறு எல்லா இடத்துக்கும் போய் வேவு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து வந்துட்டு மாயாவையும் சீனுவும் பார்த்து சீனுவோட அம்மா மயக்கமே போட்டுறாங்க. நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுக, ஐயோ என்னாச்சு பத்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள போய் பிடிக்க போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா வந்து புரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மாயா வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்க, அதுதான் வந்துட்டு நடந்திருக்கோம். சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.